கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒரு ஃபன்னியான கேம் பிளே தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளாட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாக விளாட போகிறோம். நிறைய கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு தள்ளணும். இது நம்மளோட வேலை. ஓகே வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே நம்ம என்ன மேப் சூஸ் பண்ணியிருக்கோன்னா ஹோட்டல். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேய் வரும். நம்மகிட்ட கன்று கொடுத்துருவாங்க. கன்று பார்த்தீங்கன்னா அங்கங்கே எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ ஜெட் பேக்ஸை கொடுத்துருப்பாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது. ஜெட் பேக்ஸ் எடுத்துட்டேன். ஜெட் பேக் எடுத்துட்டேன்னா இல்லை. 3 2 1 பேய் வாங்க பார்க்கலாம். ஐயோ என்ன இது இப்படி சுடுது, எனக்கு இந்த கன்று வேணாம். ஐயோ தெரியாமல் இந்த கன்று வாங்கிட்டேனே. இது ஐயோ சுற்றி பேய் வருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ வேறு கன்று சூஸ் பண்ணோம். நோ வந்ததையுமே நம்ம சுட்டித்தாங்க. சரி ரீஸ்பான் பண்ணி உள்ள போகலாம். நமக்கு கன்று வேணும் எப்போ. நோ திருப்பி அடி டைம் நான் செது போய்ட்டு அவங்க பாயிண்ட் ஹெச் ஆகிட்டு இருக்கோம். நம்ம சாக அவங்க பாயிண்ட் ஹெச் ஆகிட்டே இருக்கோம். கன்று எங்கேயாச்சும் இருக்கா? கன்று வேணுமே. கன்று யார் அவன்? நம்ம டீம் தான். ஓகே எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பேயெல்லாம் பந்தாடுறதுக்காகவே ஒரு கன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிரனைட்டாகவே தூக்கி வீசும், ஈஸியாக எல்லாம் போய் செத்துரும். வாங்க நம்மளுக்கு அதை செஞ்சே காமிக்கிறேன். இன்னும் எந்த பேயுமே காணும்னு தான் சொன்னேன். வந்துருச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேயை ஷூட் பண்ண போகிறோம். இருங்க கீழே கிராணி மாதிரி இருக்குது காய்ஸ். அது கிராணியாக தான் காய்ஸ். பார்க்கறதுக்கு சிரிப்பாக வருது. அதெல்லாம் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே அங்கே 3 பேர் இருக்கு. அங்கே ஒரு கூட்டமே அங்கே இருக்குது. சுட்டு தள்ளுறா. என்னங்க அனுபவம். சுட்டுட்டேன். ஒருத்தரை சுட்டுட்டேன். ஐயோ பார்த்து இந்த மாடு தான் நம்மள சாக வச்சது. சாவு மாடே. ஐயோ இவன் இங்கே ஓடி வரான். இன்னும் அடிச்சிட போகிறானே. கீழே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிற்கிறாங்க. ஓகே போட்டு தெளிய வேண்டியதான். ஓகே நம்மளுக்கு பார்த்தா 18 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. வந்துட்டான். யார் அது பின்னாடி அடிச்சது? அநியாயம் பண்ணுறாங்க, அநியாயம். ஓகே நம்மகிட்ட ஜெட் பேக்ஸ் இருக்குது. ஜெட் பேக்ஸ் இது என்னது? பேய் தானே? என்ன வாழைப்பழமாக இருக்குது பேய்? வாழைப்பழத்துல எல்லாம் போயிருக்கா என்ன? ஐயா வருது. பின்னாடி வந்தது நான் பார்க்கலையே. எனக்கு பார்த்தீங்கன்னா கோல் பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி இருமிட்டு இருக்கேன். கன்று எப்படியாச்சும் எடுத்து அந்த பேய்கிட்ட தப்பிச்சு எப்படியாச்சும் அந்த பேய் கண்ணை மட்டும் எடுத்துகிட்டா போதுன்னு நினச்சாங்க. பேய் வருது. என் கண்ணையை பார்த்தீங்கன்னா எடுக்க விட மாட்டேங்குது. அந்த கன்று வச்சாதான் எல்லா பேயும் அடிக்க முடியும். கன்னுக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே கன்று கிடச்சிச்சு. கன்று எடுத்துக்கலாம். கவலைப்பட வேண்டி இரு. ஆஹா இங்கே கன்று இருக்குது. போடுற எல்லாத்தையும். ஒருத்தன் கூட என்னை விட்ட பண்ணிடுறாங்க சுடுறக்கு. இப்போ நம்ம என்ன அது பேய் தானே. அழகா பார்க்காத மாதிரியே போகணும். எப்படி பார்க்காத மாதிரியே போகணும். ஹலோ நம்மளை பார்த்துருச்சு. குதி. ஐயோ எதாவது குதிக்க மாட்டேங்குது டைம் பார்த்து. குதிச்சிரு. இருங்க இங்கே என்னமோ இருக்கு, எடுத்து பார்ப்போம். பேய் தான் அப்படி வந்திருக்கோ. நம்மளோட டீமும் ஆப்போசிட் டீமும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. எப்படியாச்சும் அந்த கன்று மட்டும் எடுத்துடணும். ஓகே கைஸ் கன்று எடுத்து வச்சுன்னு தான் நினச்சேன். படுத்துட்டாங்க. எனக்கு இதே வேலையாக போச்சு. அவன் பாயிண்ட் எச்சா இருக்கும். ஒரு இதான் நம்ம டீம் மட்டும். இது கன்று தானே. ஆனால் அதுக்கு ஜெட் பேக்கு. ஓகே ஜெட் பேக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போய் அதே மாதிரி கன்னத்தை எடுக்க போகலாம். ரைட். எனக்கு தெரிஞ்ச அந்த கன்று அதுதான் நினைக்கிறேன். கிடச்சிச்சு. ஹை இப்போ வாங்கடா. ஒவ்வொருத்தர சொல்லு மொத்தமாக காலி பண்ணுற. வாங்கடா. லோக்கி எல்லாம் பேய். எவனா தான் சரி வாங்கடா சொல்லிட்டு கூட்டத்தையே கோழிக்க. கிராணி வீட்டுக்கு போனாலே அடிக்கும். ஆனால் இங்கேருந்து அது எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஜஸ்ட்டு ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்ஸ் நம்ம லீடிங் பாயிண்ட் இருக்கோம். டீம் லூஸ் கைஸ். இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.